ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ராக்கி ஆடியோஸ் திருவண்ணாமலை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ரீவொர்க் ஆம்பிளிஃபையர் தான். ஆக்சுவலாக ஃப்ரெண்டு இது சென்னையிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு அனுப்பிச்சி விட்டுருந்தார் ரீவொர்க் பண்ண சொல்லி. ஆக்சுவலாக ஏற்கனவே அவர் ரன் பண்ணியிருக்காரு. ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் செட்டு வாங்கியிருக்காரு. பட் அமீன் நாய்ஸ் நிறைய இருக்குது, எனக்கு அந்த ஷீட் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுங்க பிரதர், எனக்கு அவுட்லுக்கும் நல்லா இருக்கணும், உள்ள இன்டீரியர் நீட் அண்ட் கிளியராக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். பட் நான் ட்ரான்ஸ்ஃபார்மர் செட்டிங் வந்த பிறகு தான் பிரித்து பார்த்தேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் போட்டிருந்தாங்க. பட் சப் ஊஃபருக்கு 2P2 தான் போட்டிருந்தாங்க. அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் பிரிச்சுட்டு சப்புக்கு தனி ட்ரான்ஸ்ஃபார்மரும் சரௌண்டிங் தனி ட்ரான்ஸ்ஃபார்மரும் போட்டிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் நான் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் தனியாக ஆட் பண்ணியிருப்பேன், பிசிபி தனியாக ஆட் பண்ணியிருப்பேன். சப்பும் ஒரு 2 சப்பு எனக்கு 5.2 பண்ணி கொடுங்க, நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கிற மாதிரி அப்படின்னு கேட்டார். சோனிக் ஆடியோவோட தான் போட்டிருக்கேன். ஓவரால் இன்டீரியரும் பாருங்கள், ஃப்ரண்ட் வியூவும் பாருங்கள். இது ஒரு ரீவொர்க் ஆம்பிளிஃபையர் தான். நல்ல ஒரு அவுட்லுக்கும் இருக்குது. கஸ்டமர் என்ன சொன்னார்னா, பிரதர் உங்கள் விருப்பம் தான் பிரதர், நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கணும், நீங்கள் பண்ணி கொடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பட் அவர் சொன்ன மாதிரியே பண்ணியிருக்கேன். பட் ஓவரால் உள்ளே இருக்க எல்லா போர்டும் நல்லா நீட்டாக ஒவ்வொரு போர்டாக பிரித்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் க்ளியராக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி ப்ராப்பராக தான் ஃபிட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, க்ளியராக இருக்குது. ஆடியோ அவுட்புட்டும் நல்லா தரமாக இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. ட்ரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 24/024 ஒரு 6 ஆம்பியரும், 28/028 ஒரு 10 ஆம்பியரும் இருக்கும். ப்ளஸ் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 10,000 மைக்ரோ பவர் 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்போம் பவர் ஸ்டேஷனுக்கு. யூடியோட ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு. ஆக்சுவலாக அந்த போர்டு வந்து ஏற்கனவே அந்த பழைய செட்லேயே இருந்தது தான். 5 சேனலுக்கு அவர் கணேஷ் போர்டு தான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தார். அது ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. சப்புக்காக வந்து சோனிக் ஆடியோவோட 4 டிரான்சிஸ்டர் மோனோ வந்து 2 யூஸ் பண்ணியிருப்பேன். சஃப்ரின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷான் சஃப்ரி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு பேஸ் எஃபெக்ட் இருக்குன்றதால. மற்றபடி ஃபேனு மற்றபடி எல்லாமே எல்லா ஆக்சசரி கிட்டு எல்லாமே ஆல்ரெடி ஏற்கனவே பழைய செட்டில் இருந்தது அப்படியே டேட்டாவாக மாற்றி இதில் ஏற்றிருப்பேன். ஓவரால் ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், நல்ல ஒரு பில் குவாலிட்டியில் இருக்கும். நல்ல ஒரு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அவுட்புட்டு ப்ளஸ்ஸு ஃப்ரண்ட்டோட வியூ நல்லா ஒரு பிராண்டட் லுக்கில் தெரியும் உங்களுக்கு. இன்டீரியரும் பாருங்கள், நல்லா நீட் அண்ட் கிளியராக ஒயரிங் பண்ணியிருப்பேன். கிளியராக டேக் போட்டு ப்ராப்பராக கொண்டு வந்திருப்பேன். அமீன் நாய்ஸ் எதுவுமே இல்லை, 0% அமீன் நாய்ஸில் இருக்குது. போர்டு வாஷ் பண்ணி நான் ரன் பண்ணியும் பார்த்துட்டேன், எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. நல்லா சூப்பராக இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.